உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்கள் நிகழ்காலத்தில் நல்ல விதமாக செயல்பட்டால் உங்கள் வருங்காலம் தன்னால் மலரும். இறந்த காலமும் எதிர்காலமும் உங்களுக்கு வேதனை ஏற்படுத்த முடியாது. ஏனென்றால் அவ்விரண்டும் இப்போது இல்லை. நீங்கள் வேதனைப்படுவது உங்கள் நினைவுகளாலும் கற்பனைகளாலும் தான். ஒரு மரத்தின் வழி, ஒரு விலங்கின் வழி, ஒரு மலையின் வழி, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தின் வழியும் உங்கள் உடலின் வழியைப் போல் நீங்கள் உணர்ந்தால் இவ்வுலகில் உள்ள அனைத்தையும் நீங்கள் நலமாய் பார்த்துக் கொள்வீர்கள். நீங்கள் செய்ய விரும்பும் விஷயத்திற்கு எல்லோருடைய சம்மதத்தையும் ஒருபோதும் பெற முடியாது. அதனால் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். நான் வளர்கிறேனா அல்லது வாடுகிறேனா என்ற கவலை உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் நீங்கள் ஆனந்தமாக வளர்ந்து வாழ்கிறீர்களா அல்லது துன்பத்தில் தளர்ந்து தடுமாறீர்களா என்பதை பற்றி நிலையை நினைவு கூறுங்கள். ஒவ்வொருவரிடம் நீங்கள் நல்லிணக்கமாக இருந்தால் அது உங்களுக்கு பல வழிகளில் திரும்ப வரும். ஆனால் அது திரும்ப வருகிறதா இல்லையா என்பதை பற்றி கவலைப்படாதீர்கள். கடைசி கணம் வரை நீங்கள் ஆனந்தமாய் வாழ்ந்தால் மரணத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதுவும் ஆனந்தமாகவே அமையும். வலி இயற்கையானது, துன்பம் நீங்கள் உருவாக்கிக் கொள்வது. எனக்கு துன்பம் நேருமோ ஏதேனும் அச்சத்தில் விடுபடும் போது வாழ்க்கை முழுமையாக அறிந்து கொள்ளும் ஆவல் உங்களுக்குள் இயல்பாகவே எழும். நீங்கள் இரு விழிகளில் விரிவடைய முடியும். ஒன்று அடக்குமுறை, மற்றொன்று அரவணைத்தல். ஒன்று துன்பம் தரும், மற்றொன்று இன்பம் தரும். மக்களிடமிருந்து சந்தோஷத்தை பிழிந்தெடுக்க முயன்றால் வலியே மிஞ்சும். மனதளவில் எவராலும் உங்களுக்கு வலி ஏற்படுத்த முடியாது. நீங்கள் தான் உங்களை சுற்றி நிகழும் ஏதோ ஒன்றிற்கு எதிர்ச்செயலாக வலியை உருவாக்குறீர்கள். வலி, துயரம் அல்லது கோபம் வந்தால் அது உங்களுக்குள் பார்ப்பதற்கான நேரம் உங்களை சுற்றி அல்ல. யாரோ ஒருவர் வழியில் இருக்கும் போது உங்களுக்கு துளியும் வலிக்கவில்லை என்றால் உங்கள் மனித தன்மையை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். வாழ்க்கையை அதன் ஓட்டத்தில் விட்டால் வாழ்க்கை அழகானதாக இருக்கும். அதனை பிடித்து வைத்தால் வேதனையில் முடியும். இதுவே உயிரின் சுவாபம். இன்னொருவரின் வேதனை வழியாக எவரும் நல்வாழ்வை அடைய முடியாது. தற்காலிகமான பலன் இருந்தாலும் அதற்கான விலையை தருவீர்கள். இன்னொருவரின் வேதனை வழியாக எவரும் நல்வாழ்வை அடைய முடியாது. தற்காலிகமான பலன் இருந்தாலும் அதற்கான விலையை தருவீர்கள். உங்களுக்கும் உங்கள் உடலிற்கும் உங்களுக்கும் உங்கள் மனதிற்கும் இடையே இடைவெளி உருவாக்கிவிட்டால் அதுவே வேதனையின் முடிவு. உலகின் 1% மக்கள் உறுதியுடன் எழுந்து நின்றாலும் கூட போதும். உலகின் பொருநிலையான வேதனையை முற்றிலுமாக நம்மால் துடைத்துவிட முடியும். விருப்பத்துடன் நீங்கள் செய்யும் எதையும் ரசிக்கிறீர்கள். விருப்பமின்றி நீங்கள் செய்யும் எதையும் வேதனையாக உணர்கிறீர்கள். சந்தோஷம் இயல்பானது, துயரம் உங்கள் படைப்பு. வெளி சூழ்நிலைகள் உங்களுக்கு உடல் சார்ந்த வலியை ஏற்படுத்தலாம். ஆனால் துயரம் உங்கள் மனதின் உருவாக்கமே. பஞ்சபூதங்கள் உங்களுக்குள் செயல்படும் விதத்தை பொறுத்தே உடல் நலம் உடல் நலக்கு கேடு. அமைதி, குழப்பம், சந்தோஷம், துயரம் போன்றவை நிகழும். பயம், கோபம், வருத்தம், மன அழுத்தம் ஆகியவை உங்கள் மனதில் நீங்கள் உருவாக்கும் விஷயங்கள். உங்கள் மனதை உங்கள் ஆளுமையில் எடுத்து வந்தால் பேரானந்தத்தை நீங்கள் உருவாக்க முடியும். நீங்கள் குருவை தேடி செல்ல வேண்டாம். அறியாமையின் வழி உங்களுக்கு வாட்டும் போது குரு உங்களை தேடி வருவார். வாழ்வில் நீ கேட்கும் சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்காது. எல்லாவற்றிற்கும் பதிலை தேடுவது என்பதே ஒருவித அறியாமை. தண்ணீரில் ஈரத்தை தேடினால் அது தெரியாது. உணர்ந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். வாழ்க்கை முழுவதும் நீ தேடும் ஒன்று உன்னோடுதான் இருந்தது என்பதை வாழ்வின் இறுதியில் தான் நீ உணர்வாய். இது உனக்கான காலம். காத்திருக்கவோ கலங்கி நிற்கவோ உனக்கு நேரமில்லை. சிலவற்றை குறித்து ஏன் என்று கேட்காதே. சில உண்மைகளை ஏற்றுக்கொள்வதை விட உனக்கு வேறு வழி இல்லை. உன் வாழ்வு முடிந்து விட்டது என்று நினைக்காதே. நீ மனம் வைத்தால் நீ இழந்ததை விட 1000 மடங்கு உன்னால் அடைய முடியும். நிலைவை பார்த்து பிரமித்து நிற்காதே. அதை விட பிரமிப்பானது உன் காலடியில் இருக்கும் இந்த உலகம். நீ காணும் இந்த உலகமும் உன் வாழ்வும் மிக பெரியது. இந்த சாதாரண உண்மை உனக்கு புரிந்தால் உன் பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போகும். ஒவ்வொரு நொடியும் புத்துணர்வுடன் செயல்படு. உன்னோடு இருக்கும் சிலர் உன்னை வாழ விட மாட்டார்கள். நீ வாழாமல் விட்டு விடாதே. நீ விரும்பாத எது ஒன்றும் உன்னோடு ஒருபோதும் இருப்பது இல்லை. உனக்கு நடக்காததும் உனக்கு கிடைக்காததும் உனக்கானது அல்ல என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் சில இழப்புகளில் இருந்து நீ வெளியே வரலாம். எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் கடந்து வாழ ஆரம்பி. வாழ்க்கை வாழ்வதற்கு. சிலரின் சுயரூபம் பற்றி தெரிந்த பின்னும் அவர்களோடு உங்களால் இயல்பாக பேச முடிகிறது என்றால் நீங்கள் வாழ்வில் யதார்த்தங்களை புரிந்து கொண்டீர்கள் என்று அர்த்தம். மனமே எல்லாவற்றையும் தூக்கி சுமைக்கும் சுமையாளி. அதில் இருக்கும் நினைவுகள் சாகாதவரை உங்கள் வழிகளும் உங்களை விட்டு போகாது. அமைதியாக இருந்துவிடு. கல் நெஞ்சுக்காரன் என்ற பெயரோடு முடிந்துவிடும். அடக்க முடியாத வழியால் ஆதங்கத்தோடு நீ பேசினால் வேறு பல பெயர்கள் உனக்கு சூட்டப்படும். சிலரை சரிப்படுத்த முயல்வதே உன் சரிவரக்கான காரணம். இங்கே எல்லோரும் அவரவரின் விருப்பத்தின் படியையும் அதில் விளைந்த விளைவின் படியுமே வாழ்கின்றார்கள். இதில் சீர்திருத்தம் என்பது நகைப்பிற்குரிய காரியம். நீ சிரிக்கவும் சிந்திக்கவும் எண்ணற்ற காரியங்கள் கொட்டி கிடைக்க, நீ ரசிக்க பல்லாயிரம் உயிரினங்கள் காத்து இருக்க, இந்த மனித பிறவிகளோடு உனக்கு என்ன வேலை? அவர்கள் வெறுமனே இருக்க வந்திருக்கின்றார்கள். அவர்களை அப்படியே விட்டுவிடு. நீ வாழ பிறந்திருக்கின்றாய். எவ்வித குறைபாடுகளும் இன்றி முழுமையாக உன் வாழ்வை வாழ். அது ஒன்றே உன்னை படைத்த பேராற்றலுக்கு நீ சொல்லும் நன்றே. இறைவனுக்கு நன்றி சொல்ல காரணங்கள் தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு காரணம் தேவைப்பட்டால் இன்றைய புதிய நாளுக்கு முதலில் நன்றி சொல்லுங்கள். உங்களால் இன்றைய நாளை பார்க்க முடிகிறது. உங்களால் நன்றாக சுவாசிக்க முடிகிறது. நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள். அதற்காக நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளையும் துவங்கும் போது இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு துவங்குங்கள். அந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் மிகவும் சிறப்பாக அமையும். இன்றைய நாள் இந்த நொடியைப் போல ஒரு நல்ல நேரம் வேறெதுவும் உங்களுக்கு கிடைக்கப் போவது இல்லை. நீங்கள் செய்ய இருப்பது எதுவாக இருந்தாலும் அதை இன்றே இப்பொழுதே செய்ய தொடங்குங்கள். வாழ்வில் நமக்கு தோன்றும் எல்லா யோசனைகளையும் முழு வடிவம் பெற்று வருவது இல்லை. அந்த யோசனைகளை செயல்படுத்த நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நகர்விலும் தான் அவை முழுமையாக பெறுகின்றன. நாம் முதல் அடியை எடுத்து வைக்காமலேயே 100வது அடியை பற்றி கவலைப்பட்டு ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். நாம் முதல் அடியை எடுத்து வைத்தால் 2வது அடி வைப்பதற்கான வழி கிடைக்கும். அடுத்த அடியை எடுத்து வைத்தால் தான் அடுத்த நகர்விற்கான வழிகளும் கிடைக்கும். நாம் எப்படி நகர்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம் வாழ்க்கை நம்மை நகர்த்தி கொண்டே செல்லும். நாளைய வாழ்க்கை உனக்கு கஷ்டமில்லாமல் நகர வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அதற்காக இந்த நொடியிலிருந்து கஷ்டப்பட ஆரம்பிக்க வேண்டும். வெற்றி அடைவதற்கு முயற்சிகள் தான் அவசியம். சில சமயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளை விட நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் தான் உங்களை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும். மற்றவர்களால் உங்கள் கண்ணீரை துடைக்க மட்டும்தான் முடியும். உன் கண்ணீரை நிறுத்த உன்னால் மட்டும்தான் முடியும். அழும்போதெல்லாம் ஆறுதல் சொல்ல ஆள் இருக்கிறார்கள் என்று அப்படியே இருந்து விடாதே. அடுத்த நோக்கியே நகர்ந்து கொண்டே இரு. அழும்போதெல்லாம் ஆறுதல் சொல்ல ஆள் இருக்கிறார்கள் என்று அப்படியே இருந்து விடாதே. அடுத்ததை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு. உழைக்காமல் கிடைக்கும் பணமும் உறங்கி கிடக்கும் மனமும் மீண்டு வர முடியாத துன்பத்தை முத்தமிட்டு வரவேற்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எங்கேயாவது வழிக்கு விழுந்து விட்டால் அழுது கொண்டு அங்கேயே நின்று விடாதீர்கள். விழுவது எல்லாம் எழுவதற்கு தானே தவிர அழுவதற்காக அல்ல. எந்த சூழலிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். நீங்கள் சுமக்கின்ற நம்பிக்கைதான் நீங்கள் கீழே விழும்போது உங்களை சுமக்கும் மாற்றம் என்பதை ஆரம்பத்தில் கடினமாக தெரியும். நடைமுறையில் மிகவும் குழப்பமானதாகவும் இருக்கும். இறுதியில் அதுவே மிகச் சிறந்ததாக அமையும். மாற்றம் என்ற சொல்லை தவிர இந்த உலகில் அனைத்துமே மாறக்கூடியதுதான். மாற்றம் வருகிறது. மாற்றம் வருகிறது என்றால் வாழ்வில் முன்னேற்றம் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். நாம் அணிந்து கொள்ளும் கண்ணாடி எந்த நிறத்தில் இருக்கின்றதோ நாம் பார்க்கும் உலகம் முழுவதும் அந்த நிறத்தில்தான் நமக்கு காட்சி அளிக்கும். அதை போலவே நாம் மகிழ்ச்சியாக இருந்து அதே பார்வையோடு அனைத்தையும் உணர ஆரம்பித்தால் எதிர்மறை என்பதை நாம் உணரவே அங்கீகாரம் செய்யவோ நம்மால் இயலாது. மேலும் நம்மால் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியாகவும் வெற்றியாளராகவும் இருக்க முடியும். எல்லா சூழ்நிலைகளையும் இறைவன் நம்மை கைவிட மாட்டார் என்று நம்புவதற்கு கூட ஒரு அசைக்க முடியாத மனதைரியம் வேண்டும். அந்த தைரியம் இருப்பவர்கள் வாழ்நாளில் எந்த சூழலிலும் எதற்காகவும் சோர்ந்து போவது இல்லை. சிகரத்தை அடைவதற்கு என்ன செய்யலாம் என்று சிந்திப்பது
தவறு இல்லை. ஆனால் சிந்தனை மட்டுமே செய்து கொண்டு செயல்படாமல் இருப்பது மிகப்பெரிய தவறு. சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் மட்டும் சிறந்து விளங்கிட முடியாது. சிந்தனையை செயல்படுத்தினால் மட்டுமே சிறப்படைய முடியும். உங்களை நீங்கள் மாற்றாமல் உங்கள் வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழாது. முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவன் தான் உலகத்தையே மாற்றியமைக்க தகுதி உடையவன். வாழ்க்கை தினந்தோறும் நமக்கு கொடுக்கும் மாபெரும் முதலீடு நேரம் மட்டும்தான். அதை சரியாக பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் வீணடிப்பதும் அவரவர் கைகளில் தான் உள்ளது. சவால்களை எதிர்கொள்ளும் போதெல்லாம் நமக்கு துணையாக யாரும் இல்லையே என்று ஒருபோதும் வருந்தாதீர்கள். உங்களுக்கு உங்களை விட சிறப்பான துணை இந்த உலகில் யாரும் இருந்துவிட முடியாது. வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் சில உறவுகள் கொடிய நஞ்சிற்கு சமம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடம் இருந்து விலக்கி இருப்பதும் நல்லதுதான். நம் சுயநலத்திற்காக அல்ல, நம் தன்மானத்திற்காக. நல்லதோ கெட்டதோ மற்றவர்கள் வாழ்வில் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதே விஷயங்கள் உங்கள் வாழ்வில் நடந்தேறும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீ செய்தவது சிறிய காரியமாக இருந்தால் சிதறாமல் செய். அதுவே பெரிய காரியமாக இருந்தால் யாரிடமும் சொல்லாமல் ரகசியமாக செய். தடைகள் பல வரலாம். உன்னிடம் இருப்பதை தட்டி பறிக்க சில கூட்டமும் வரலாம். எதை கொண்டும் அஞ்சாதே, துணிந்து செல். முன்வைத்த காலை பின் வைக்காதே. நீங்கள் எடுக்கின்ற முடிவுகளில் இறுதி வரை மன உறுதியுடன் இருந்தால் உங்கள் வாழ்வில் வெற்றிகள் நிச்சயம். கடக்கவே முடியாது என நினைத்த சில தருணங்களை போராடி கடந்து வந்ததற்காக உங்கள் மீது நீங்களே பெருமை கொள்ளுங்கள். சுயமாக முடிவெடுக்க பழகிக் கொள்ளுங்கள். சுயமாக முடிவெடுக்க தெரியாதவன் தான் பெரும்பாலும் மற்றவர்களுக்கு அடிமையாகத்தான் இருப்பான். தோல்வி என்பது வெற்றிக்கு நேர்மாறானது அல்ல. அது ஒரு வெற்றியின் பகுதி. தோல்விகளை கடந்துதான் வெற்றியை அடைய முடியும். எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் கொண்டவன் தான் எதிர்கொள்ளவும் எந்த ஒரு சவாலையும் கடினமாக நினைப்பதே இல்லை. முடிந்து போன நொடியை விட அடுத்த நொடியை இன்னும் சிறப்பானதாக மாற்றுவதற்கு முயற்சி செய். உன் வாழ்க்கை வளமானதாய் மாறும். எதிர்மறையான சூழ்நிலைகளை நீ எப்படி எதிர்கொள்வாய் என்பதை பொறுத்துதான் உன் வெற்றிகள் தீர்மானிக்கப்படுகிறது. இலக்கை நோக்கிய பயணத்தை நீங்களே நிறுத்திக் கொள்ளாதவரை நீங்கள் எவ்வளவு மெதுவாக சென்று கொண்டிருந்தாலும் வெற்றி என்பது உங்களுக்கு எளிதானதுதான். கடினமான பாதைகள் அனைத்துமே மகிழ்ச்சியான இலக்கையே சென்றடைகிறது. பாதை கடினம் என்று கவலை கொள்ளாதே. நீ அடைய போகும் இலக்கு உன் அனைத்து கவலைகளையும் மறக்கடிக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை மனதில் வைத்து முன்னேறி செல். நீ வெற்றி பெறும் வரை தன்னம்பிக்கை அவசியம். வெற்றி பெற்ற பிறகு தன்னடக்கம் அவசியம். நீ இப்போது உடைந்து வெற்றி என்றால் அடுத்தது தோல்வி வரும். எதிர்கொள்ள நீ அடைந்தது தோல்வி என்றால் அடுத்தது வரப்போவது வெற்றி. தயாராக இரு. நீ முயற்சி என்னும் படிக்கட்டில் நேர்மையாக முன்னேறி சென்றால் வெற்றி என்னும் உயரம் உனக்கான இடத்தை ஒதுக்கி வைத்திருக்கும். பிறப்பால் தொடரும் உறவுகள் எல்லாம் பிணைப்பால் தொடரும் உறவுகளே உன்னதமானவை. வாழ்க்கை பயணங்களே பிறர் உங்களுக்கு கொடுத்தும் விமர்சனங்கள் சரியானதாக இருந்தால் திறந்துவிட்டு நகருங்கள். தவறானதாக இருந்தால் சிரித்துவிட்டு நகருங்கள். சிலரின் வாழ்க்கை என்னதான் திறந்த புத்தகமாக இருந்தாலும் அதில் மௌனமாக வாசிக்க வேண்டிய சில பக்கங்களும் இருக்கத்தான் செய்கிறது. கடனாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, திருப்பி கொடுக்கும் வரைதான் அதற்கு மதிப்பு. உனக்கு சரி என்று பட்டதை சொல்வதற்காக யாரிடமும் மன்னிப்பு கேட்காதே. அது நீ உண்மையாக இருப்பதை மதிக்கவில்லை என்று அர்த்தமாகிவிடும். 10 பெரியவர்கள் மத்தியில் உட்கார்ந்து இருக்கும் போது உதடுகளை பூட்டி வைப்பதுதான் நல்லது. அப்போதுதான் நீயும் 11வது பெரிய மனிதனாய் கருதப்படுவாய். கோபம் அல்லது மன அழுத்தத்தில் இருக்கும்போது நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நிச்சயம் தவறானதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் உங்கள் உணர்ச்சியின் மேல் அங்கே இருக்கும்போது உங்கள் புத்தி சரியான முடிவுகளை எடுக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சில சூழ்நிலைகளில் நமக்கு பிடித்தவர்கள் மௌனமாக இருப்பது பேச தெரியாமல் அல்ல, நம் மனம் காயப்படும்படி எதையும் பேசிவிடக் கூடாது என்பதற்காகத்தான். நம் எண்ணங்கள் சரியானதாக இருந்துவிட்டால் நல்ல உறவுகளை நாம் தேட தேவையில்லை. அற்புதமான உறவுகள் அதுவாகவே அமைந்துவிடும். கதறி அளவும் முடியாமல், கண்ணீர் துளியை அடக்கவும் முடியாமல், கலங்கியபடி விதிகளை கடந்து செல்லவும் கடுமையான தருணங்களை வாழ்க்கையில் யாரும் அனுபவிக்காமல் இருக்கவே முடியாது.
சில மனிதர்களுடைய கோபம் எவ்வளவு ஆபத்தானது, அதே போல சில மனிதர்களின் மௌனம் அதைவிட அது ஆபத்தானது. பிறருக்கு நீங்கள் என்னதான் செய்தாலும் அந்த நிமிடம் மட்டும் நன்றியை நினைப்பார்கள். அதன் பிறகு அவர்கள் யாரோ, நீங்கள் யாரோ. இதுதான் இன்றைய உறவுகள். ஆனால் நீங்கள் செய்த உதவி ஆண்டவனின் ஏட்டில் வரமாக வைக்கப்படும் என்பதை நினைவில் வையுங்கள். ஒரு போலியான உறவை உண்மையாக நேசித்து நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்வதை விட தனிமை ஒன்றும் அவ்வளவு கொடுமையானது அல்ல. இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச ஒரு துணை இல்லாத போதுதான் உண்மையான அன்பின் அருமையை புரிந்து கொள்ள முடியும். வாழ்க்கை சற்று கடினமான தேர்வுதான். பலர் அதில் தோல்வியடைய காரணம் அவரவர் கேள்வித்தாள்கள் வேறு என்று தெரியாமல் பிறரை பார்த்து நகல் எடுப்பதுதான். கோபப்படுபவர்கள் இடம் உரிமையோடு மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் வெறுப்பவர்களிடம் காரணம் கூட கேட்காமல் விலகி செல்வதுதான் நல்லது. வெறுப்புடன் பழகுவார்கள் நம் குறைகளை மட்டுமே கண்டறிய முடியுமே தவிர நிறைவுகளை ஒருபோதும் காணவே முடியாது. ஒருவரை நாம் அதிகமாக தேடத்தான் அவர்களுக்கு நம் மீது அலட்சியம் கூடிக்கொண்டே போகிறது. சிலர் தந்த காயங்களை மறைத்து கொண்டு வெளியில் சிரிப்பது போல் நடிக்கலாம். ஆனால் நிம்மதியாக இருப்பதை போல் நடிக்க முடியாது. எந்த உறவாக இருந்தாலும் ஒரு நாள் பிரிவு என்பது நிச்சயம். நாம் நேசிக்கும் எல்லோரும் நம்மோடு இருந்துவிட்டு நினைவுகளின் மொழியின் பிரிவின் வழியில் நமக்கு தெரியாமலேயே போய்விடும். சோகத்திலும் மகிழ்ச்சியிலும் உங்கள் பலவீனங்களை பற்றி எல்லாரிடமும் உளறி வைக்காதீர்கள். அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் வஞ்சக நிறைந்த உலகம் இது. தேவையில்லாமல் உன் நிலையை விமர்சிப்பவர்களிடம் சிரித்துக்கொண்டே சொல், யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடியவில்லை என்று. தனிமை கொஞ்சம் வித்தியாசமானதுதான். நாம எடுத்துக்கொள்ளும் போது தனிமை இனிக்கிறது. அடுத்தவர்கள் நமக்கு கொடுக்கும் போது அதே தனிமை சுடுகிறது. வார்த்தைகள் எப்பொழுது மௌனமாக மாறுகிறதோ அப்போதே பழக்க வழக்கங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை புரிந்து கொள். எப்பொழுதும் குழப்பத்திலேயே இருக்கின்றோம் என்று வருந்தாதே. கலங்கிய நேரமும் குழம்பிய மனமும் தான் நிச்சயம் ஒரு நாள் தெளிந்தே தீரும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உன்னிடம் இருக்கும் அறிவு என்னும் ஆயுதங்களை கூராக்கி உன் பாதையையும் சீராக்கும். நெஞ்சில் கனவுகளை சுமந்து இருப்பவன் ஏழை அல்ல. உலகத்தையே உருவாக்கி கொண்டவன் அனாதை அல்ல. உனக்கான உதவிகள் உற்ற நேரத்தில் உனக்கு கிடைக்கும். அதுவரை உன் உழைப்பை மட்டும் நிறுத்தாமல் கொடுத்து கொண்டே இரு. உனக்கு வரும் சோதனைகளும் தடைகளும் உன்னை கூர்த்திட்டும் ஆயுதங்கள். உன் ஆயுதங்களை கூர்த்திட்டிக் கொள்ள வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் நீயும் அழைக்கப்பட்டு இருக்கிறாய். தேவையான இடங்களில் அடங்கி போகவில்லை என்றால் தேவையில்லாத நேரத்தில் அடக்கிவிட்டு போகும் நம் வாழ்க்கை. மன அமைதியை தேடி திரியாதே. உன்னை தவிர உனக்கு அமைதியை வேறெதுவும் கொண்டு வர முடியாது. உன் சில எண்ணங்களை மாற்றினால் உனக்கு அமைதி கிட்டும். வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது. விரும்பி தருவதில் பெரும் சுகம் வேறு எதிலும் இருக்காது. சில அறிவுரைகள் சீக்கிரத்தில் உனக்கு புரியாது. துன்பத்தில் உன் மனம் சிக்கிக்கொண்ட பின்புதான் நன்றாக புரியும். நடக்கும் போது கிடைக்காத செருப்பு படுக்கையின் போது கிடைத்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை. தேவைப்படும் போது கிடைக்காத பணமும் பாசமும் கூட அப்படிதான். உன்னை துன்பப்படுத்துவது ஒருவனுக்கு இன்பத்தை தருவதாக இருந்தால் பதிலுக்கு நீ துன்பப்படாமல் இருப்பதுதான் உனது இன்பமாக இருக்க வேண்டும். சிலவற்றை குறித்து ஏன் உனக்குள் இத்தனை போராட்டம்? அமைதியாக இரு. காலம் மாறும் பொழுது எல்லாமும் மாறும். உன்னுடைய இன்ற நிலையை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதே. காலமும் நேரமும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். உன் வாழ்க்கையில் உள்ள எதுவும் நிலையானது இல்லை என்பதை நீ உணர ஆரம்பித்து விட்டால் உனக்குள் இருக்கும் மன அழுத்தம் ஒன்றும் இல்லாமல் போகும். வாழ்க்கை இரண்டு விஷயங்களால் ஆனது. சிலவற்றை சேர்ந்திருக்கலாம் அல்லது செய்யாமல் இருந்திருக்கலாம். எல்லாவற்றையும் கடந்து நிறைவாய் வாழுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கு அனைவரையும் நேசி, ஆனால் ஒருவரையும் நம்பாதே. ஏனென்றால் தன் தேவைக்காக மட்டுமே பழகும் மனிதர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் கழுத்தை அறுக்கும் அளவுக்கு துரோகம் செய்து விடுவார்கள். தேடி போகாதே, அலட்சிப்படுத்தப்படுவாய். எதிர்பார்க்காதே, ஏமாற்றப்படுவாய். உன்னை மட்டும் நம்பு. நடிப்பு நிறைந்த உலகம் இது. மனித உறவு என்பது இப்போது எல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது. சிறந்த நடிகர்கள் மெச்சப்படுகிறார்கள், மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். உண்மையில்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது. பழம் தின்னும் கிழியும் பிணம் தின்னும் கழுகும் பறவையினம்தான்.
அதுபோலத்தான் சில மனிதர்களும் பிரச்சனையில் இருப்பவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு இன்னும் நல்லா வேணும் என்று சொல்லும் உள்ளங்கள் தான் இங்கு அதிகம். இறைவன் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே. அவன் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க. பாதி என்றால் உன்னை சுற்றி எத்தனை போலிகள் என்பதை உணர்த்தவே அந்த மீதி. வாழ்க்கையில் நெருக்கடி வரப்போகிறது. மனிதர்கள் மறைந்து போகிறார்கள். அவர்கள் வேஷங்களும் கலைந்து போகிறது. போலியான அன்பிற்கு ஏங்கிக் கொண்டிருந்தோம் என்பதை நாட்கள் கடந்த பின்புதான் உணர்கின்றோம். ஒரு போலியான உறவை நேசித்து நம் மனதை நாமே காயப்படுத்திக் கொள்வதை விட தனிமை மேலானது. எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். உனக்கு நான், எனக்கு நீ என்று பேசுவது எல்லாம் அன்பின் வரிகள். யாருக்காகவும் யாரும் இல்லை என்று பேசுவது அனுபவத்தின் வரிகள். உண்மையில் மனிதர்களால் தர முடியாத ஆறுதலை 1 மணி நேர தனிமை தந்துவிடும் என்பதே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். தனிமை உங்களுக்கு பிடிக்கும், இருந்து பாருங்கள். ஏனென்றால் அங்கு உங்களை காயப்படுத்தவும் யாரும் இருப்பது இல்லை. நேசித்தவர்கள் உன்னை ஏமாற்றினால் அவர்களை விட்டு மௌனமாய் விலகிச் சென்று விடு. உன் மௌனத்தை விட பெரிய தண்டனை வேறெதுவும் இருக்க போவது இல்லை. அவர்களை தண்டிப்பது மனம் சற்று அதிகமாகவே அழத்தான் செய்யும். அன்பாய் நேசித்தவர்கள் அலட்சிப்படுத்தும் போது எல்லாவற்றையும் கடக்க கற்றுக்கொள்ளுங்கள். தன்மானத்தோடு நீதி நேர்மை என்று வாழ நினைத்தால் ஒரு நாள் கூட அப்படியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் உள்ள உறவுகள் வாழவும் விடாது, வாழ்க்கையும் விடாது. அப்படி வாழ நினைக்கும் உங்களை ஒதுக்கி வைக்க உறவுகளில் ஒரு கூட்டமே காத்திருக்கும் என்பதை விளங்கி நடந்து கொள்ளுங்கள். குருடராய் சில நேரமும், செவிடாய் சில நேரமும், ஊமையாய் சில நேரமும் இருந்தாலே உங்களை வாழ்த்தி வாழ வைக்க காத்திருக்கும் இந்த உலகம். அதிகம் என்பது நமக்கு அதிகம் வழியை தரும். நம்ம அன்பு காட்டியவர்கள் எல்லோரும் நம் கூடவே வருவாங்களா என்று நினைப்பது நம் முட்டாள்தனம்தான். யார் எப்படி எப்போ விட்டு போவார்கள் என்பது தெரியாது. உங்களை தவிர உங்களுக்கு வேறு யாரும் இல்லை என்று உணர்வதற்குள் பல ஏமாற்றங்களை நீ சந்தித்து ஆக வேண்டும். பொறுமையாக இருங்கள். அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும். வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும். கஷ்டங்கள் நிறைந்தது. கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை, கஷ்டப்படுத்தவர்களும் நிரந்தரம் இல்லை. நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரமில்லா எதை நினைத்தோம் கலங்காதீர்கள். எல்லாம் ஒரு நாள் மாறும், இல்லை மாற்றி காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் புன்னகை செய்யுங்கள். தன்னை போலத்தான் எல்லோருக்கும் 1000 பிரச்சனை இருக்கும் என்று புரிந்து கொண்டால் யாரிடத்திலும் குறையோ பிழையோ கண்டுபிடிக்கவே மாட்டீர்கள். பேசிக்கிட்டே இருந்தா வெறுத்துடுவாங்க, பேசாம இருந்தா மறந்துடுவாங்க. எதிலையும் அளவோடு இருங்க, அளவோடு பழகு என்றால் புரிவது இல்லை. அவமானத்திற்கு பிறகுதான் மனசுக்கு தெரிகிறது பழகியே இருக்கக்கூடாது என்று. உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியமற்றதாகவே இருக்கும். தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரை எல்லாவற்றையும் எல்லாரிடமும் சொல்லாதே. சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும், அதை புரிந்து கொள்ள மனங்கள் இருக்காது. எல்லா உறவிலும் நீண்டு, ஆனால் எது ஒன்றிலும் மூழ்கி விடாதே. ஒருவர் யார் என்பதை புரிந்து கொண்டு பிறகு அவரோடு பழகுவது என்பது இயலாத ஒன்று. முதலில் பழகு, காலப்போக்கில் அவரை வெளிப்படுத்துவார். ஒரு சிலரை குறித்து இவர்கள் ஏன் இப்படி என்று புலம்புவதை விட இவர்கள் இப்படிதான் என்று புரிந்து கொள், வாழ்வு சுகமாகும். ஒருவரின் முதிர்ச்சி அவர் எவ்வளவு விஷயத்தை பற்றி பேசுகின்றார்கள் என்பதில் அல்ல, எவ்வளவு விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்கிறார்கள் என்பதிலேயே இருக்கின்றது. சில இடத்தில் நீ வாய் திறந்தால் சிக்கிக்கொள்வாய், மௌனமாயிரு. அதிக வழிகள் நிறைந்த பிடித்த உறவுகளின் பிரிவும் அவர்களின் மௌனமும் தான். புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வலி, புரியாதவர்கள் பிரிந்து சென்றால் அது உன் வாழ்வுக்கு வழி. இரண்டிலும் கலப்பமும் குழப்பமும் கொள்ளாதே. 1000 தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடை போடுவது மனித இயல்பு. இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான், இரண்டுமே அளவோடுதான்.